ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நம்ம வந்து நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 124 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ 1% வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க, சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ஓகேங்களா. ஏசியன் மார்க்கெட் வந்து மிக்சடாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 54 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல காட்டுறாங்க. ஸோ நேற்று முடிஞ்சதை விட 54 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்கிறதுனால நமக்கு வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அரௌண்ட் 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திரும்ப வந்து 500 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து நமக்கு வந்து பெரிய பையிங் நடக்கலை, 144 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து என்ன டைரக்ஷனுங்கிறது தெரியல. ஸோ டவுன் சைடு தான் இப்போ ஷார்ட் டேர்மில் இருக்குது. ஸோ எஃப்ஐயும் நமக்கு வந்து நெட் செல்லர்ஸாக வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டைரெக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் சார்ட்டில் வந்து எங்கே ஓப்பன் ஆகும், எப்படி நமக்கு மூவ்மெண்ட் கொடுக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேற்று முடிஞ்சது வந்து மார்க்கெட் வந்து 17,310க்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ இங்கே முடிஞ்சிட்டு மார்க்கெட் வந்து மேலே எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்னா நமக்கு வந்து 17,420 to 450 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஸோ அப்சைடு போனதுன்னா மார்க்கெட்டு ஸோ இங்கே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இங்கே சஸ்டெயின் பண்ணி நமக்கு வந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து திரும்ப நமக்கு வந்து கீழே வரலாம். இன்னைக்கு டேவோட ஹையில் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப இந்த மாதிரி போகலாம். ஆர் நமக்கு வந்து நேத்தியோட ஹை இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு மார்க்கெட்டு இந்த மாதிரி போகலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைரெக்ஷன் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட லெவல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 17,520 to 17,380 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். சப்போஸ் வந்து 17,530 வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 17,600. ஓகேங்களா. இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ இங்கே இந்த மாதிரி மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ 17,500 வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி மேலே போகுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 17,600 வந்து ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17,374 வந்து நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. எஸ்டர்டேயோட டே ஹை. அதை பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா உங்களுக்கு வந்து 17,300 க்ளோஸ் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து மார்க்கெட் வந்து 17,165 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை டவுன் சைடு பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா நமக்கு 17,165 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மோஸ்ட்லி எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் வந்து சைடுவே எதிர்பார்க்குறேன். அந்த ரேஞ்ச் வந்து என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா, நான் வந்து 17,380 to 17,500 அதை பிரேக் பண்ணி மேலே போனால் 17,600 இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் மார்க்கெட் எதிர்பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ ட்ரேடு வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இந்த மாதிரி டைமில். ஸோ மார்க்கெட் வந்து கன்சால்டேட் பண்ணோம். கன்சால்டேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப் சைடு இருக்கும், டவுன் சைடு இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க, மார்க்கெட் மேலே போகும், நீங்கள் எதிர்பார்த்தபடி மேலே போகும். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து அந்த மார்க்கெட் வந்து போன மார்க்கெட்டு சடனாக கீழே இறங்கி உங்களோட ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. சக்திவேல்.